சங்கீதம் 33 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 22 வசனம் இருக்குது. இந்த சங்கீதத்தை எழுதுனது யார் அப்படின்னு தெரியல. இந்த சங்கீதத்தை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒரு பார்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீதிமான்களுக்கான வார்த்தை. 2வது பார்ட் நீதிமான்களுக்கு ஏன் அந்த மாதிரியான வார்த்தைகளை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பார்ட்டாக இதில் நம்ம பார்க்க முடியும். எப்படி நீதிமான்களுக்கான வார்த்தை அப்படின்னு சொல்கிறேன்னா, முதல் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இந்த 22 வசனத்தையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது இந்த நீதிமான்களுக்கான வார்த்தை தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஏன் இந்த நீதிமான்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நீதிமான்களுக்கான வார்த்தை. வசனம் 1, 2, 3, 8, 12, 16, 17, 20, 21 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிளில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நோட் இருந்துச்சுன்னா நோட்டில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 8, 12, 16, 17, 20, 21 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். 2வது வசனம் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். 3வது வசனம் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களே நேர்த்தியாய் வாசியுங்கள். இந்த 3 வசனத்துக்கு பிறகு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா 8வது வசனத்தில் போகணும். என்ன சொல்லியிருக்கு? பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான்கள்கிட்ட சொல்கிறாரு. பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, அதில் உள்ள குடிகளெல்லாம் கர்த்தருக்கு பயந்திருப்பதாக, அஞ்சி இருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 12வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமான்கள்கிட்ட சொல்கிறாங்க. 16வது வசனம் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இங்கே என்ன சொல்கிறாரு? நிறைய சேனைன்னா இந்த போர் பண்ணுறதுக்கான வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அவங்க இருந்தாலும், நிறைய பேர் இருந்தாலும் அந்த ராஜாவால் மற்ற கண்ட்ரியை கேப்சர் பண்ண முடியாது. ஐஸ்வர்யவான் நிறைய பணம் இருந்தாலும் அவனுடைய பலத்தின் மிகுதியால் அவனால் தப்பவும் முடியாது அப்படின்னு இந்த 16வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 17வது வசனத்தில் பார்க்கும்போது ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. இங்கே ராஜா இருக்காங்க, சௌரியவான் இருக்காங்க, 2 பேரும் நிறைய. இப்போ ராஜாவுக்கு நிறைய சேனை இருக்கிறது. இந்த சௌரியவான் அப்படின்னா செல்வந்தன், அவனுக்கும் நிறைய பணபலம் இருக்கிறது. ஆனால் அதனால் தப்ப முடியாது. ரட்சிக்கிறதுக்கு அந்த ராஜாவுடைய குதிரையோட பலமும் அதனால் இருக்கிறது. அதனால் அதை வச்சும் அதனால் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. 20வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடவுமானவர். இந்த நம்முடைய நமக்கு அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒரே வசனத்தில் 3 தடவை வருது. யார் இந்த வசனத்தை எழுதுகிறாரோ அவரையும் சேர்த்து நீதிமான்கள்கிட்ட சொல்கிறாரு. நமக்கு, நம்முடைய அப்படின்னு சொல்லியிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவர் தான் நமக்கு துணையும் நமக்கு கேடகவுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். 21வது வசனம் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். இங்கே என்ன சொல்லியிருக்கு? இங்கேயும் நாம் நம்முடைய அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நீதிமான்களும் இந்த சொல்கிற ஆளும் சேர்ந்து தான் அந்த நாம் நம்முடைய அப்படின்னு. அப்போது அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பரிசுத்த நாமத்தை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நம்ம நம்பி இருக்கிறபடினால நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி இத்தனை வசனத்தையும் நம்ம பார்ட் 1 எடுப்போம். பார்ட் 2 நம்ம எதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும்,
அப்புறம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம், கடைசியாக 18, 19 இந்த வசனத்தை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் கர்த்தரை துதிங்கள்னு நீதிமான்கிட்ட சொல்கிறாரு, ஏன் கர்த்தரை கீர்த்தனை பண்ணுங்கள்னு சொல்கிறாரு, புதுப்பாட்டை பாடுங்கள்னு சொல்கிறாரு, ஆனந்த சத்தத்தோட நேர்த்தியாய் வாசியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இந்த 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 நீதிமான்களுக்கு இந்த வார்த்தைகள் சொல்கிறதுக்கான காரணம் என்ன, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வசனங்களில் பார்க்க போகிறோம். 4வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. இப்போது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாக இருக்கிறது. 2வது ரீசன் 5வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. 6வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. அதனால் என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்குள் கலிகூர்ந்திருக்கணும், கர்த்தரை துதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. 7வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். 9வது வசனம் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 10 கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். 11 கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். 13வது வசனம் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். 14 தாம் வாசமாக இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறார். 15 அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளெல்லாம் கவனித்திருக்கிறார். 18 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். 19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த வசனங்கள் அவ்வளோந்தான். பார்ட் 2 இது எல்லாமே கர்த்தரை ஏன் துதிக்கணும், ஏன் நம்ம வீணையினாலும் சுரமண்டலத்தினாலும் கர்த்தருக்கு பாட்டு பாடி புது பாடல் பாடி துதித்து அவரை கீர்த்தனை பண்ணணும், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் தான் இந்த வசனங்களில் நம்ம பார்த்தோம். கடைசியாக இனி 22வது வசனம் மட்டும் நமக்கு பெண்டிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம், ஒரு ஜெபமாக தான் அந்த வசனம் இருக்குது. கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கிறது. 1வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் இந்த நீதிமான்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும். 22வது வசனம் கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதத்தை முடிக்கிறாங்க. நீதிமான்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேயும், ஏன் அப்படிப்பட்ட வார்த்தைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு செகண்ட் பார்ட்லேயும் பார்த்தோம். கடைசியில் ஜெபத்தோட அந்த சங்கீதத்தை முடிக்கிறதாக இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் நம்ம களி கூறுகிறவர்களாக இருக்கணும். இந்த களி கூறுதலை குறித்து 1வது வசனத்துலேயும் 21வது வசனத்துலேயும் சொல்லியிருக்கு. இங்கே 1வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள்னு சொல்லியிருக்கு. 21வது வசனத்தில் சொல்லியிருக்கு, கடைசி பாட்டில் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தருக்குள் களி கூறணும். 2வது கர்த்தரை துதிக்கணும். 3வது அவரை கீர்த்தனை பண்ணணும். 4வது கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு புது பாட்டை நம்ம பாடணும். 5வது ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாக நம்ம வாசிக்கணும். அப்புறம் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார், நமக்கு கேடகமாக இருப்பார், நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி பாதுகாப்பார், பஞ்சத்தில் நம்மை உயிரோடு காப்பார். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த சங்கீதத்தை எழுதினது யார் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு. பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா, பைபிள் நம்ம வாசித்து பார்க்கும்போது சங்கீதம், இப்போது 33வது சங்கீதம் அப்படின்னா அதை எழுதியிருக்கும் 33 சங்கீதம். அதுக்கு கீழே எழுதியிருப்பாங்க யார் எழுதுனது, எந்த சூழ்நிலையில் எழுதுனாங்க அப்படின்னு அதில் இருக்கும். இப்போது நம்ம இந்த 33வது சங்கீதத்தை பார்க்கும்போது அது எழுதலை, மென்ஷன் பண்ணலை, யார் எழுதுனது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதுனது அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த ஃபுல் வசனத்தையும் நான் வாசித்து பார்க்கும்போது
எனக்கு கிடைச்ச க்ளூ வச்சு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை இந்த சங்கீதத்தை தாவீது ராஜாவே எழுதியிருக்கலாம் அப்படின்னு. எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போது நம்ம 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்துலேயும் நம்ம வாசித்து பார்க்கும்போது, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும், சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள்னு இருக்கு. இதே சேம் காரியத்தை தான் நம்ம 32வது சங்கீதத்தை ஏற்கனவே முடிச்சிட்டோம். அதில் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள்னு சொல்லியிருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது ராஜான்னு அங்கே ஏற்கனவே எழுதியிருக்கு, மென்ஷன் பண்ணியிருக்கு. அப்போது அந்த 32வது சங்கீதத்தை தாவீது ராஜா எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த 33வது சங்கீதத்தையும் அவரே எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த நம்ம 11வது சங்கீதத்தில் பார்க்கும்போது அவர் நீதிமான்களுக்கு சொல்கிறாரு, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் 33வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பார்க்கும்போதும் அங்கே 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான் இங்கேயும் சொல்கிறாரு, நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் அப்படின்னு. இனி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இப்போது 32வது சங்கீதம் 11வது வசனத்துடைய நடுவில் செகண்ட் பார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, செம்மையான இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லியிருக்கு. இந்த செம்மையான இருதயத்தை குறித்து நம்ம 33வது சங்கீதம் 1 வசனத்தில் பார்க்கும்போது, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். அப்போ செம்மையானவர்கள் யார்? செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தான் செம்மையானவர்கள். அங்கே நம்ம 32வது சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்ட செம்மையான இருதயம் உள்ளவர்கள் தான் யார்? நீதிமான்கள். அதே காரியத்தை தான் 33வது சங்கீதத்திலையும் சொல்லியிருக்கிறாரு, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த 11வது வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த காரியத்தை குறித்து 3வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? கடைசி பார்ட்டு பார்க்கும்போது, ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அங்கே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால் முழக்கம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்தில், இங்கே நம்ம 33வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்கிறதுக்கு, வாத்தியங்களினால் என்ன செய்யணும்? ஆனந்த சத்தம் போடணும், நேர்த்தியாய் வாசித்து ஆனந்த முழக்கமிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனங்கள் தவிர இனி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம 22வது வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாகன்னு முடிக்கிறாரு. இதே காரியத்தை நம்ம 32வது சங்கீதத்தில் 10வது வசனம் கடைசி பார்த்து பார்க்கும்போது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குல்ல. இங்கே சொல்கிறாரு 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே 33வது சங்கீதம் 22வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது 2 க்ளூ கிடச்சிச்சில்ல. இப்போது 3வது க்ளூ என்ன அப்படின்னா, 4வது வசனம், இதே 33வது சங்கீதத்தில் 4வது வசனம் பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாக இருக்கிறது அப்படின்னு இதில் எழுதியிருக்கு 33வது சங்கீதத்தில். இதே காரியம் நம்ம 26வது சங்கீதம், அந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது ராஜா. அவர் 26வது சங்கீதத்தில் 3வது வசனம் பார்க்கும்போது, 2வது பார்ட்டில் வாசித்து பார்க்கும்போது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாவீது ராஜா கர்த்தருடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம 33வது சங்கீதத்தில் 4வது வசனம் பார்க்கும்போது, கர்த்தருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது 2 வசனமும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரே காரியம்தான். கர்த்தர் சத்தியமாக இருக்கிறார், அந்த சத்தியத்தில் தாவீது ராஜா நடந்து கொள்கிறார்னு நம்ம அதில் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இனி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 13வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே காரியத்தை தாவீது ராஜா இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார். சங்கீதம்
14:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார்னு சொல்லியிருக்கு. இந்த சங்கீதத்தை எழுதினது தாவீது ராஜா தான். அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தை எல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இந்த 33வது சங்கீதத்தையும் தாவீது ராஜாவே எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நான் வாசித்து பார்க்கும்போது எனக்கு இந்த 3 காரியங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போது இந்த 3 காரியங்கள்னால தான் நான் ஒருவேளை இந்த 33வது சங்கீதத்தையும் தாவீது ராஜாவே எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். 14வது வசனத்தில் பார்க்கும்போது தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேல் நோக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தர் கண்ணோக்கமாக இருக்கிறார், மனுஷர்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எதற்கு கண்ணோக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 18வது வசனத்துலேயும் 19வது வசனத்துலேயும் நம்ம வாசித்து பார்க்கும்போது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இங்கே 14வது வசனத்தில் கர்த்தர் எல்லார் மேலும் கண்ணோக்கமாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த 18, 19வது வசனத்துடைய கடைசி அந்த வார்த்தை அவர்கள் மேல் கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுக்கு அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறதற்காக ஒரு பாயிண்ட். 2வது பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கிறதுக்காக வேண்டியும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்ம சங்கீதம் 14:2 பார்த்தோம் இல்லையா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எதுக்காக கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுஷர்களை மனுபுத்திரரை பார்க்கிறார் அப்படின்னா தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வேண்டி கர்த்தர் பார்க்கிறார். இவ்வளவுதான் இந்த சங்கீதம். ரொம்ப ஈஸி. அப்படி வாசிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. ஈஸியாக வாசித்தாலே நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம அது புரிந்து கொள்வதற்கு ஈஸியாக நம்ம இந்த 2 பார்ட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்தந்த வசனங்களை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி, இப்போது பார்ட் 1 எல்லாம் ஒரு கலர் பென் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2 எதெல்லாம் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இன்னொரு கலர் பென் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எப்போ நீங்கள் இந்த சங்கீதத்தை எடுத்து வாசித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த சங்கீதம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சங்கீதம் எப்படி படிக்கணும், எப்படி பைபிள் ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.